ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தில் இளவரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தன ஞான குழந்தினை குந்தில் வைத்தடி போற்றுகின்றேனே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரையா மனம் தரும் தெய்வ வடிவு தரும் நெஞ்சில் வஞ்சமல்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பனர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அருள் செய்ய வேண்டும் தாயே. அம்மா அருள் செய்ய வேண்டும் தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணை நீயே மகமாகி தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி நாமும் பின்பற்றலாமே. பின்பற்றுவோமா? எங்கம்மா பின்பற்றுறது? கீழே எல்லாம் ஒரே தண்ணி, உட்கார இடம் இல்லை. நீங்க வந்து அரோகரா சொல்ல சொன்னா நாங்க எப்படி சொல்றது அப்படின்னு நினைக்கிறீங்களா? பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த நாமை படித்தது ஏன் தெரியுமா? இறைவனுடைய நாமத்தை சொல்லுவதற்காகத்தான். ஒவ்வொருவருக்கும் பாருங்க 4 தெய்வம் உண்டு. ஏமா என்னம்மா நீ ஏதாச்சும் சொல்லிட்டே இருப்பியா நீ அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா குலதெய்வ வழிபாடு, கிராம தெய்வ வழிபாடு, எல்லை தெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, 4 விதமான தெய்வ வழிபாடுகள் ஒவ்வொருவருக்கும் உண்டு.
இந்த குலதெய்வ வழிபாடு என்று சொல்லும் பொழுது நம்ம முன்னோர்கள் வாழ்ந்து மறைந்த அந்த ஆன்மா ஒரு இடத்துல வந்து நிலை கொள்ளும். நம்ம முன்னோர்கள் வழிபட்ட இடம் இருக்கும், அந்த இடத்துல தான் வந்து அது அமைதியா இருக்கும். அதுக்கு பேர் தான் குலதெய்வ வழிபாடு. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பௌர்ணமி வந்து கொண்டே இருக்கும். அந்த நாட்களிலே நாம் சென்று ஒன்றும் பெருசா தெய்வ வழிபாடெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. ஒரு அகல் விளக்குல நெய் விளக்கு ஏற்றி வைத்து நம்ம வேண்டுதலை வச்சுட்டு வந்தாலே அவங்க ஆன்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம். என்னுடைய குலம் தழைக்க, செல்வ செழிப்பா இருக்க, நோயற்ற வாழ்வோடு வாழ எங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டுன்னு ஆசீர்வதிப்பாங்களாம். அதைத்தான் சொல்லுகிறார்கள் குலதெய்வ வழிபாடு என்று. ஏமா எங்களுக்கு இருக்க வேலை என்ன, வெட்டி என்ன, நீ பாட்டுக்கு மாசம் மாசம் அமாவாசைக்கு அமாவாசை போக சொல்ற, பௌர்ணமிக்கு பௌர்ணமி போக சொல்ற அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களால போக முடியல. ரெண்டாவது, குலதெய்வம் அருகிலேயே இல்லை, வெகு தூரத்தில் இருக்குமா, ஒரு நாள் பயணம் போகணும், இல்லைன்னா ஒரு வார பயணம் போகணும். அப்படி போனாதான் குலதெய்வத்தை சென்று வழிபடலாம் என்று இருக்கும் சில சந்தர்ப்பங்கள்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. தை அமாவாசை என்று நம்ம போய் குலதெய்வத்துக்கு பொங்கல் வைத்து வழிபடுறதுன்னா பொங்கல் வைக்கலாம். இல்லை நாங்கள் ஆடு கோழியில வெட்டுற பழக்கம் உண்டு அப்படின்னா அதை போல பூஜை செய்து வழிபடலாம். அப்படி போக முடியலம்மா, ஆடி மாசம் போக முடியல, தை மாசம் போக முடியலைன்னா ஆடி மாசம் போகலாம். ஆடி மாசம் போக முடியலையம்மா புரட்டாசி மாசம் போகலாம். இந்த 3 மாசங்கள அவசியமா போய் அமாவாசை அன்று பௌர்ணமி அன்று கட்டாயமா விளக்கேற்றி வாங்க. நம்ம குலம் தழைக்கும், செழிப்பாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு மாப்பிள்ளை அமையவே அமையாது. இல்லை ஆம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்களா அவங்களுக்கு கல்யாணம் அவ்வளோ சீக்கிரத்தில் அமையவே அமையாது. அப்படியே அமைஞ்சிருச்சுமா, கல்யாணமும் நடந்துருச்சுமா, ஆனால் அவங்களுக்கு குழந்தை இருக்கவே இருக்காது. அதெல்லாம் பித்ரு சாபம் என்று சொல்லுவது வழக்கம். அந்த பித்ருக்கள் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு அவசியம் வேண்டும். இது குலதெய்வ வழிபாடு. அதுக்கப்புறம் கிராம தெய்வ வழிபாடு. கிராமத்துக்குள்ள பாருங்க பெண் தெய்வங்களா இருப்பாங்க. முத்தாளம்மன், மாரியம்மன், துர்க்கையம்மன், இவங்களாம் பாருங்க அம்பாள் ஆலயம் எல்லாமே கிராமத்துக்குள்ளதான் இருக்கும். அந்த தெய்வ வழிபாடு நம்ம செய்யணும். அதுக்கப்புறம் பாருங்க எல்லை தெய்வ வழிபாடு. முனீஸ்வரர், ஐயனாரு, வீரனாரு, இதே போல ஆயுதங்கள் தாங்கி இருக்கக்கூடிய தெய்வம் எங்கே இருக்கும் அப்படின்னா ஊர் எல்லையில தான் இருக்கும். அது எல்லை தெய்வ வழிபாடு. எந்த துஷ்ட தெய்வங்களும் எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்தா வண்ணம் இருப்பதற்கு நம்ம எல்லை காவல் தெய்வம் தான் அவசியம் வேணும். அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வ வழிபாடு. சிலருக்கு முருகனை பிடிக்கும், பழனிக்கு போக ரொம்ப விருப்பப்படுவாங்க. சிலருக்கு பாருங்க திருச்செந்தூருக்கு போக ரொம்ப விருப்பப்படுவாங்க. சில பேர் பாருங்க திருப்பதி ஏழுமலையானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட தெய்வங்களை வழிபடும்போது அது இஷ்ட தெய்வ வழிபாடு. இஷ்ட தெய்வம் உங்களுக்கு வரம் கொடுக்கணும்னா கூட குல தெய்வத்தோட அருள் இருந்தா மட்டும்தான் அவருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காது. ஏவந்தரமே நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒருவருடைய உயிரை எடுக்கணும் அப்படின்னா குலதெய்வத்தோட அனுமதியோட தான் வந்து உயிர் எடுக்க முடியும். முதல்ல சனீஸ்வரன் தொட்டு விடுவார், அதுக்கப்புறம் யமனேஸ்வரன் வந்து எடுப்பார். இதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள். அதனால குலதெய்வம் அவசிய வழிபாடு, அதுக்கப்புறம் கிராம தெய்வ வழிபாடு, அதுக்கப்புறம் எல்லை தெய்வ வழிபாடு, அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வ வழிபாடு. இப்படி எல்லாம் இருந்தாலும் என்னுடைய இஷ்ட தெய்வம் எம்பெருமான் பெருமான். அப்படிப்பட்ட முருகனை, கந்தனை, சண்முகனை, சரணி உங்களின் சார்பாக நானும் வணங்கிக் கொள்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு ரோகர. மூவீர முகங்கள் போற்றி, முகமொழி குணனை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராத தோல் போற்றி, காஞ்சி மாவடி வைக்கும் செவியில் மலரடி போற்றி, அன்னாள் செய்வல் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. நான் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோயில் என் செய்யும், கொடுங்கூற்றி என் செய்யும், குமரேசன் இருதாலும் சிலமும் சதங்கையும் தந்தையும் சண்முகமும் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. முருகா என்று அழைத்தால் அருகில் ஓடோடி வருவார். அப்படிப்பட்ட முருகனை நானும் வணங்கிக் கொள்கிறேன். தனி மலை மீது எதிரொலிக்கும் திருப்பரம்
திங்கள் பாலை ஐவகை நிலத்திலே குறிஞ்சி நிலத்திலே தொண்டி நாட்டிலே சிற்றூர் என் ஊரிலே நம்பி தலைவனுக்கும் நங்கி மோகனிக்கும் வளர்ப்பு மகளாக வளர்ந்து வருகிறேன். நீ என் தோழியை கண்டு மனமின்றி பேசுறேன் இருக்கேன். பேசுவோமா? நல்லா பேசணும், நல்லதே பேசணும். எங்களுடைய நாட்டின் வழக்கம் என்ன? ஆண்கள் உழுது பயிரிடுவதும் பருவமடைந்த பெண்கள் காவல் செய்வதும் எங்களுடைய நாட்டின் வழக்கம். வழக்கமெல்லாம் நல்லாத்தான் இருக்குன்னு சொல்லிட வேண்டியதுனே. அப்புறம் என்ன இல்லைவ இப்போ தோரணம் கட்டி இருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. காரணம் இல்லாமல் தோரணம் கட்டுவதில்லை. தோரணம் கட்டியாச்சு அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. தோரணம் சொல்றேனே, எதுக்கெல்லாம் கட்டுவோம் தெரியுங்களா? அதுலேயும் குறிப்பா மின்சார தோரணம் எதுக்கு கட்டுவோம்? கோவில் திருவிழாக்கள்ல இதை போல கட்டுவோம். அதுக்கப்புறம் திருமண விழா, அதுக்கப்புறம் காதணி விழா, அதுக்கப்புறம் பூப்பு நீராட்டு விழா, இதை போல மங்களகரமான விஷயங்கள் அனைத்துக்குமே நம்ம மின்சார தோரணம் கட்டுவோம். ஆனா மாவிளை தோரணம், வேப்பலை தோரணம், தென்னங்குருத்து, ஓலை தோரணம் எங்கெல்லாம் கட்டுவோம்? குறிப்பா கோவில் திருவிழாக்கள்ல மட்டும்தான் கட்டுவோம். வேற எதுலையும் கட்டுவோமா? கட்ட மாட்டோம். நம்ம ஊர் எல்லையில கட்டுவோம். அதுக்கு காப்பு கட்டுதல் அப்படின்னு பேரு. நம்ம மாமிச வியாபாரம் இருக்காங்க இல்லையா, மீன் கறி இதெல்லாம் வியாபாரம் என்ன பண்ணுவாங்க? அந்த காப்பு கட்டியிருந்தாலே இந்த ஊருக்குள்ள நம்ம போகக்கூடாதுப்பா, யாருமே சாப்பிட மாட்டாங்க. சில ஊர்கள் தோறும் வாசைகள் வேறுங்கிற மாதிரி ஒவ்வொரு ஊர்ல 18 நாள், சில ஊர்ல 48 நாள், சில ஊர்ல ஒரு மாசம், அப்படி ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. இந்த ஊர்ல நீங்க எப்படி கணக்கு வச்சிருக்கீங்க எனக்கு தெரியாது. ஆனா அதை போல அங்க அசைவம் சாப்பிட மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, காப்பு கட்டியாச்சு அப்படின்னா இந்த ஊர்ல இருந்து அடுத்த ஊர்ல போய் இரவு நேரத்துல தங்க மாட்டாங்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் வீட்டுக்கு வந்துதான் ஆகணும். எப்படி அம்மை நோய் போட்டால் அந்த வீட்டுல உள்ளவங்க வெளியூர்ல போய் தங்க கூடாதோ, அதே போல அம்பாளுக்கு ஆலயங்களுக்கு காப்பு கட்டியாச்சு அப்படின்னா அடுத்த ஊரை போய் இரவு நேரத்துல தங்க மாட்டாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு கிராமங்கள்ல ஒவ்வொரு வீட்டுல உள்ள ஒரு பழக்கங்கள். இந்த ஊர்ல என்ன பழக்கம்னு எனக்கு தெரியாது, பொதுவா சொல்லி வச்சிருக்கேன். இந்த தோரணம் கட்டியிருக்கீங்க இல்லையா, வேப்பிலை தோரணம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா. ஏன் அப்படின்னா, மாவிளை தோரணம் கட்டினா மகாலட்சுமியோட அம்சம். வேப்பிலை தோரணம் கட்டியிருக்கீங்க இல்லையா, இது அம்பாளுடைய அம்சம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மகாலட்சுமி அம்பாள் இருக்கக்கூடிய இடத்துல செல்வத்துக்கு பஞ்சமா, இல்ல அருளுக்கு பஞ்சமா, இல்ல ஆரோக்கியத்துக்கு பஞ்சமா, 16 செல்வத்துக்கு தான் பஞ்சமா? எதுவுமே பஞ்சமில்லை. அதனாலதான் அம்பாள் இருவரும் நம்மளுடைய ஆலயத்திலே அருள்பாலிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த மாவிளை தோரணம், வேப்பிலை தோரணம் கட்டுவது வழக்கம். இது ஆன்மீகம். அறிவியல் என்ன சொல்லுகிறது தெரியுங்களா? நம்ம கொரோனா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வியாதின்னு ஒண்ணு வந்துச்சு. அப்ப பாருங்க, தடுப்பூசியை கண்டுபிடிக்க முடியல. 2 வருஷம் ஆச்சு தடுப்பூசி கண்டுபிடிக்கிறதுக்கு, அவ்வளவு தாமதம். அதெல்லாம் முன்னோர்கள் சொல்லி வைத்த அந்த பழக்க வழக்கங்களை தான் நாம் கடைபிடித்தோம். வீட்டை விட்டு வெளியில போறீங்க, அவசர வேலையா சென்று மீண்டும் வீடு திரும்பும் பொழுது அந்த வேப்பிலை அரைச்ச ஒரு குவளை தண்ணியில கரைச்சி அதுல ஒரு கல்லு உப்பு ஒரு புடி அப்படி போட்டு மஞ்சத்தூள் போட்டு கலக்கி வச்சிருவாங்க தாய்மார்கள். வெளியில போயிட்டு வந்தோம்னா அதை ஊத்திதான் கை காலை கழுவிட்டு வரணும். ஏன்? அதுதான் கிருமி நாசினி. மருந்து கண்டுபிடிக்காத முன்னாடி எல்லாம் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. வீட்டுல அம்மை நோய் போட்டவங்களுக்கு எல்லாம் தெரியும். அம்மை நோய் இருக்கிற அந்த வீட்டுல வேப்பிலைய சொருகி வச்சிருவாங்க. ஏன்? யாரும் வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாது, அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவதன் காரணமாக. அது மட்டும் இல்ல, அம்மா பிள்ளை படுத்திருக்காங்க அப்படின்னா அதுல விளக்கமரம் போட்டு கூட்ட மாட்டாங்க. வேப்பிலையால தொடச்சிட்டு துணியை விரிச்சுதான் படுக்க வைப்பாங்க. அது மட்டும் அல்ல, இந்த கொத்தமல்லி அம்மான்னு எங்க பகுதியில சொல்லுவாங்க, உங்க பகுதியில என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு அதான் சொல்லுவீங்களா? அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, உடைச்சுக்கிட்டோன்னே அதுல இருந்து ஊன் வடியும். அது ஊன் வடியுதுன்னு தான் சொல்லணும், வேற சொல்லக்கூடாது. ஊன் வடியும் பொழுது அது அரிப்பு வரும். அரிப்பு வந்தோடனே நெகத்தால சுரிஞ்சிடக்கூடாது. அப்பா நெக வச்சுட்டு அதை கோபம் கொண்டுருவாங்க அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணணும்? வேப்பிலையால தான் வருடி கொடுக்கணும், அப்ப குணமடையும். அதே போல அந்த மஞ்சளை வேப்பிலையை அரைச்சுதான் அதுக்கு பத்து போடணும், அதுதான் அதுக்கு மருந்து. ஏன்? அதுதான் கிருமி நாசினி. அதற்காகவே இந்த விழாக்கள்ல இந்த தோரணம் கட்டுவது வழக்கம். நோய் உள்ளவர்களும் வருவாங்க, நோய் இல்லாதவர்களும் வருவாங்க. அப்போ ஒருவரிடையே ஒருவர் தொற்று நோய் உண்டாகும் இல்லையா, அந்த தொற்று நோய் உண்டாகாமல் இருப்பதற்காகத்தான் இந்த மாவிளை தோரணம், வேப்பிலை தோரணம் கட்டப்படுகிறது. அது என்ன பண்ணுமா, அந்த கிருமி வெளியில வந்தோம்னா தன்னுள்ளே ஆட்கொள்ளுமா, உள்ள இழுத்து வச்சுக்குவான். அதனாலதான் அந்த வேப்பிலை எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல, காஞ்சி சருகா போனாலும் பரவாயில்ல, மாவிளை காஞ்சி சருகா போனாலும் பரவாயில்ல, நமக்கு நல்லதை மட்டுமே செய்யக்கூடியது இந்த 2 இலையும் தான்.
அதனாலதான் நம்ம அந்த தோரணம் கட்டுற வழக்கத்தை வைத்துக் கொண்டிருக்கோம். நான் போற ஊர்லாம் சொல்றதே கேட்கறது வழக்கம். ஆனா இந்த ஊர்ல வளைச்சு வளைச்சு கட்டிங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம முன்னோர்கள் எந்த விஷயத்த சொல்லிக் கொடுத்தாலும் சாதாரணமாக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, நம்மளுடைய நன்மையை முன்னிட்டு தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதனால நாமளோட சிறப்பா சொல்லுவோம், மத்தத அப்புறம் பேசுவோம். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மழையோ அது பனியோ நீ மோதிவிடு.
பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்களை வச்சுதான் உலகம் இயங்குது. உலகம் உற்பத்தி ஆகுதுன்னா என்ன வேணும் தெரியுங்களா? என்ன வேணும்? ஆகாயம், பூமி, நீர், நெருப்பு, காற்று, பஞ்சபூதங்கள். இது உலகம் இயங்குவதற்கு. உலகம் இயங்குது அப்படின்னாலே நமக்கு தெய்வம்னாலே இந்த பஞ்சபூதங்கள் தான். ஏன்னா சூரியனை கண்ணால் காணலாம். கண்ணார மனசார கண் இருக்கும் பொழுதே சூரிய நமஸ்காரம் செய்து கொள். கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரமான பழமொழி நம்ம கேட்டுக்கோ இல்லையா? காலையில் எழுந்த உடனே நீராடி மனதை தூய்மைப்படுத்தி உடலை தூய்மைப்படுத்தி சூரிய நமஸ்காரம் தான் முதல்ல பண்ணணும். நம்மளை வாழ வைக்கக்கூடிய தெய்வம் எது அப்படின்னா பஞ்சபூதங்களிலே முதல் தெய்வம் சூரிய பகவான் தான். அவரை தான் நம்ம வணங்கணும். அதுக்கு பிறந்த மற்ற எல்லாத்தையுமே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த உலகம் உற்பத்தி ஆகுது அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்? காதல் வேணும். ஏம்மா இருக்கிற மழையில நீங்க பாட்டுக்கு ஏதாவது சொல்லாதீங்கம்மா, நாங்களாம் எழுந்து வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா காதல்ல தவறா நினைச்சுக்க கூடாது. ஒரு குழந்தையின் மீது தாய் வைப்பதும் காதலே, தாயின் மீது குழந்தை வைப்பதும் காதலே, சகோதரன் மீது சகோதரி வைப்பதும் காதலே, சகோதரன் மீது சகோதரி, சகோதரி மீது சகோதரி, கணவன் மீது மனைவி, மனைவி மீது கணவன், இப்படி எல்லாமே காதல் தான். ஆனா வீட்டுல கொடுத்தோம்னா தண்ணி, அதே தண்ணி ஆலயத்துல கொடுத்தா அதுக்கு பேர் என்ன? தீர்த்தம். வீட்டுல கொடுத்தா சாதம், அதே சாதத்தை ஆலயத்துல கொடுத்தோம்னா பிரசாதம். வீட்டை பெருக்கி தொடச்சி கூட்டி எல்லாம் சுத்தமா வச்சிருக்காங்க தாய்மார்கள்லாம், அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? சும்மா வேலைக்காரி வேலைதான். ஆனா அதே வேலை ஆலயத்துல செய்யும் பொழுது திருவிளக்கு சேவை, திருவிளக்கு சேவையா மாறுது. அப்ப ஆண்டவனுடைய ஆலயத்திற்கு வரும் பொழுது எல்லாமே பொருள் மாறும். பொருள் மாறினால் அர்த்தம் கூடும், அர்த்தம் கூடினால் மதிப்பு கூடும். இதுதான் விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா பெண்மகளை பெற்ற தந்தைக்கு தெரியும் பொம்பளை பிள்ளைக்கு முத்தம் எங்க கொடுக்கணும் அப்படின்னு. நெத்தில கொடுக்கணும். அதே ஆம்பளை கிட்ட போய் மனைவிக்கு எங்க கொடுப்பீங்கன்னு கேட்டா எப்படி சொல்லுவாங்க? பூதட்டோரோ சிவப்ப அந்த மாதிரிதான் நீ கடனா கேட்கும், கடனா கேட்கும். நீ சிரிச்சாலே சில நேரம் அந்த நிலவு உழவு பார்க்கும், உழவு பார்க்கும். புரிஞ்சுங்க புரிஞ்சுக்கலையா? விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனாலதான் சொல்றேன், நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். அந்த பாட்டை அப்படியே பாடுங்க, நல்லா தான் இருக்கு. நல்லா அப்படியே பாட்டினா நல்லா தான் இருக்கும். இதுக்கு வேற பாட்டு வச்சிருக்கீங்க போருங்க. அப்ப என்னாச்சு அப்படின்னா மனசுக்குள்ள ஆசை இருக்கு. ஆசை இல்லா மனிதன் அரை மனிதன் அந்த சொல்லுவாங்க. நிறைய பேசுவேன். உங்களை பார்க்கணும்னா எனக்கும் பேசணும்னு தோணுது. நான் ஈரமா உங்களை பேசி கொலையா கொண்டாடக்கூடாதுல்ல, அதுலேயும் கவனமா இருக்கணும். ரசிகன் இல்லாத அழகும் கலையும் பெருமை கொள்ளாது. எவ்வளவுதான் நாங்க நல்லா பாடினாலும் எவ்வளவுதான் நல்லா பேசினாலும் ரசிகன் இல்லைன்னா அது இருந்து ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இல்ல அப்படி கிடையாது, ஈர பதத்திருச்சு, வேற ஒண்ணும் கிடையாது. எனக்கு தெரியும் இனிமே எப்படி பேச்சு பேசுவேன், கை தட்டுறதுக்கு எப்படி விளக்கா. ஆனா உங்களை எல்லாம் தொந்தரவுப்படுத்த கூடாது. இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கே ரொம்ப சந்தோஷப்படணும். ஏன்னா அந்த ரசிகர்கள் இல்லைன்னா கலையும் அழகையும் பெருமை கொள்ளாது என்று சொல்வது ஒரு விஷயம். 4 பேருக்கு நன்றி சொல்லணும். அது யாருமா 4 பேரு? அந்த 4 பேருக்கு நன்றி. கடைசியில தூக்கிட்டு போவாங்களே அந்த 4 பேருக்கா? அதெல்லாம் அப்ப சொல்றது. இப்ப எல்லாம் அப்படிங்கிறது ஒருத்தர் தானே போதும். தூக்கி வண்டியில போடுவார், கொண்டு சேர்க்காண்ட இடத்துல சேர்த்துரு, புரிஞ்சு வச்சுக்காது. ஆனா இப்ப அந்த 4 பேருக்கு தேவை இல்லை. ஆனா இந்த இடத்துல 4 பேருக்கு நன்றி சொல்லி ஆகணும். யாராருக்கு தெரியுங்களா? முதல்ல ரசிகர்களுக்கு. நல்லா பேசுறத நல்லா கவனமா ஊர்ந்து கவனிக்கிறீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா சில ஊர்ல நம்ம பேசுவோம், அவங்க பாட்டுக்கு அவங்க ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க, அலம்பல் பண்ணுவாங்க. அதையும் நான் விட்டு கண்டுக்க மாட்டேன். நான் அவங்களையும் என் பக்கம் இழுத்துறேன் கொஞ்சம் கொஞ்சமா, அதே ஒரு விஷயம். ஆனாலும் நீங்க நல்லா கவனிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ரசிகர்களுக்கு முதல் நன்றி. 2வது நன்றி யாருக்கு அப்படின்னா இசை கலைஞர்களுக்கு. ஏன்னா நாங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் இல்லை பெரிய பெரிய தவறுகளை கூட சரி செய்து சரியாக நேர்கோட்டில் கூட்டிட்டு போறது யார் அப்படின்னா இந்த 4 பேர் தான். 4 இசை கலைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. அதுக்கப்புறம் பாருங்க, 3வது யாருக்கு சொல்லணும்னா அருமையான ஒளிவெறிக்கை ஏற்றி கொண்டிருக்க இயக்குனர் பேர் என்னங்க? சரவணா ஆடியோஸ். சரவணா ஆடியோஸ். அது சரி, நாகனூர் சரவணா ஆடியோஸ். அது ஓனருக்கு. ஆனால் இயக்கி கொண்டிருக்க இயக்குனர் பேர் என்ன வேணாமா? நாங்கள் பேர் சொல்றதே நாங்கள் கூப்பிடுறதுக்கு தாங்க.
எல்லாருக்கும் பிள்ளைக்கு பேர் வைக்கிறோமே ஏங்க மற்றவங்க கூப்பிடணுங்கிறதுக்கு தானே, அதுக்கு வைக்கப்பட்டு பேர் சொல்ல மாட்டேங்கிறாப்ல. சரி, அந்த இயக்குனர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நாலாவதா ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும்ல, அது யாருக்கு தெரியுங்களா? நம்ம நாடக அமைப்பாளர் வெங்கடேஷ் அண்ணா அவர்களுக்கு தான். ஆமாம், ஏன் அப்படின்னா புதுக்கோட்டை சங்கத்தில் நிறைய வள்ளிகள் இருக்காங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த கிராமத்துக்கு வாமா அப்படின்னு சொல்லி எனக்கு அழைப்பு வைத்து உங்களையும் என்னை சந்திக்க வச்ச அந்த நாடக அமைப்பாளர் வெங்கடேஷ் அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம், இன்பம். நன்றி நன்றி நன்றி, ரொம்ப சந்தோஷம். 4 பேருக்கு நன்றி வச்சு சொல்லியாச்சு. அப்புறம் மனசுக்குள்ள இருக்க ஆசையும் சொல்லிடணும்ல. நான் ஒருத்தரை காதலிக்கிறேன், காதலிக்கிறவர் யாருன்னு நீங்களாம் கேட்டாதான் சொல்லுவேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். தெரிஞ்சுக்கணும் ஆசை இருக்கா இல்லையா? இருக்குல்ல, சொல்லணும்ல. சரி, நான் வந்து பேரை சொல்ல முடியாது வாய்ப்போசாம, அதனால அடையாளம் சொல்றேன், நீங்களா புரிஞ்சுக்கோங்க. சரி, எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அவருக்கு வந்து நீங்கள்லாம் இப்போ ஒரு பொண்ணை பார்க்குறீங்க, கண்ணடிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அரை கண்ணல் அடிப்பீங்க. அட மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு கண்ணு, அட 2 கண்ணால் தான் அடிப்பீங்க, அதுக்கு மேலே உங்களால எல்லாம் முடியாது. ஆனால் நான் காதலிக்கிறவர் 18 கண்ணால் கண்ணடிப்பார். எப்படி இருக்கும் பார்த்தீங்க, மனசுக்கு அப்படி குழு 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 குழுன்னு இருக்கும். மழை பெய்ஞ்சு எப்படி மண்ணெல்லாம் குழு குழுன்னு இருக்கும், அதே போல அவர் 18 கண்ணால் கண்ணடிச்சார்னா எனக்கு மனசெல்லாம் புலகாங்கிதம் அடையும். அது என்ன புலகாங்கிதம்? அந்த சமஸ்கிருதம் மனசுக்குள்ள குழு குழுன்னு இருக்கும். நடைமுறை தமிழ் இதெல்லாம் இருந்தாலும் கூட அவர் பாருங்க, நீங்க எல்லாம் கட்டி பிடிக்கணும்னா மிஞ்சி மிஞ்சி போன 2 கையால பொசுக்குன்னு கட்டி பிடிப்பீங்க. ஆனா அவர் அப்படி கிடையாதுங்க, 12 கை இருக்கு. கட்டி பிடிச்சா கட்டி போடிடா, கண்ணால கண்டபடி கட்டி போடிடா அப்படின்னு கட்டி பிடிச்சாருன்னா என்ன தட்டா கல்லு தூக்குற மாதிரி இருக்குமா? 12 கற்பனை பண்ணி பாருங்களே, 12 கையால கட்டி பிடிச்சாக்கா தட்டம் கல்லு தூக்குற மாதிரி தானே இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்ல 8 கால் பூச்சியை பிடிக்கிற மாதிரி இருக்கும். என்னங்க, நான் கட்டி பிடிக்கவே மாட்டேன். நான் ஜீவனை நிற்கிற வேலை தானே, கட்டி பிடிக்கிறது அவர் வேலை. அவர் எதுக்கு தான் வராரு அப்படின்னு மனசுக்குள்ள ஆசை. அதெல்லாம் போகட்டுங்க, நீங்க எல்லாம் முத்தம் கொடுக்கணும். பொம்பளை பிள்ளைக்குன்னு என்ன பண்ணுவீங்க? மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு வயலை ஒரு முத்தம் கொடுப்பீங்க, அவ்வளவுதான். அவர் அப்படி கிடையாதுங்க, 6 வாய் இருக்குங்க. இந்த பக்கம் கொடுப்பார், இந்த பக்கம் கொடுப்பார், இந்த பக்கம் கொடுப்பார், இந்த கொடுத்துக்கிட்டே இருப்பார். பார்த்துக்குங்க, 6 வாயிலையும் முத்தம் வாங்குறதுக்கு எனக்கும் ஆசைதான். ஆனா என்னன்னே தெரியல, என்னை ஏறிடத்தையும் பார்க்க மாட்டேங்கிற. ஏங்க நீங்களே சொல்லுங்க, நான் என்ன அழகா இல்லையா? இல்லை ஆடையில குறைவா, நிறத்துல குறைவா, கணத்துல குறைவா, குரல் வளத்துல குறைவா, எண்ணத்துல குறைவா? ஆனா என்னை ஏறிடத்தையும் பார்க்க மாட்டேங்கிற. எனக்கு அழகுச்சியா வருது. ஆனா வருவார், நீங்களாம் பாக்குறீங்க, அவர் பாக்குறாரா? எனக்கு அவர் பாக்குறது தானே முக்கியம். அவரை தான் நான் உசுரா நினைக்கிறேன். ஆனா அவர் என்னைய மதிக்கவே மாட்டேங்கிறார். நான் என்ன செய்யறது? செவந்தி போ செவந்தி போ மாலை விட்டு தேடி வந்தா ஜோடிச்சுட்டு